என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஆனா 5 பேர் கொண்ட பொறுப்புகள் இருக்குது. இது வரைக்கும் தலைவர் வரைக்கும் நான் பேசிட்டேன். பெரியவர் வரைக்கும் பேசியாச்சு, சின்னவர்கள் பேசியாச்சு, தலைவர் வரைக்கும் பேசியாச்சு. இந்த மாவட்டத்துக்கு ஒரு தலைவரை போடுங்க, போட்டால் மட்டும்தான் இந்த மாவட்டத்துல யாராவது செயல்பட முடியும். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கையில கட்டி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. அது சில சமயம் ஜாதி ரீதியாகவும் போயிடுச்சு, இடையில ஜாதி ரீதியாகவும் போயிடுச்சு. இந்த 5 பேர் கொண்ட பொறுப்புகள். காங்கிரஸுக்கு எப்படி ஜாதி மதமா இருந்ததே இல்லை. ஆனா இந்த கடந்த ஒரு வருஷமா அதையும் நம்ம இந்த மாவட்டம் பார்த்துருச்சு. அதனால 2024 எலெக்ஷன் யார் வீட்டில் இருக்கானோ இல்லையோ தெரியாது. ஆனா ஒரு காங்கிரஸ் கூட வீட்டில் இருக்க முடியாது. எவனாவது ஒரு வீட்டில் இருந்தானா நிச்சயம் கூட்டணி கட்சி தெரியும், அவங்களுக்கு காலி கட்டிட்டு போயிடுவாங்க. ஏன்னா இது வாழ்வாதார போராட்டம் திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ இங்க இருக்கிற சின்ன சின்ன கட்சிகளுக்கோ இல்லை. இந்த வாழ்வாதார போராட்டம் காங்கிரஸா பிஜேபியா அவன் பலப்பொருள் இருக்கான். நம்ம சாதாரண இடம் போடுறோம். தமிழ்நாட்டில் பிஜேபி கால் உண்டல, பிஜேபி கால் உண்டலன்னு அவன் ஊட்டி எத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சு. அவன் என்னைக்கு ஆட்சிக்கு வந்தாலும் அப்போ பிஜேபி இந்த மாவட்டத்துக்குள்ளே வந்துட்டான். தமிழ்நாடு முழுக்க இந்த மாவட்டத்துக்கு வந்துட்டான். நம்ம சொல்றோம் பிஜேபிக்கு வரலன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா பிஜேபி வலுவா கால் உள்ள மாவட்டங்கள்ல ராமநாதபுரம் மாவட்டம் ஒண்ணுங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. ஆனா அதே சமயத்துல பிஜேபிக்கு எவ்வளவு பேருக்கு இருக்கோ அவன் எந்த கூட்டம் நடத்தினாலும் அதை தப்பு கொடுத்து நடத்துற ஒரே ஆட்டம் ஆம்சாங் இருக்குங்கிறத நம்ம ஒத்துக்கணும். ஏன்னா அவன் ஒரு கூட்டம் நடத்தினா அடுத்த ஒரு 10 நாள் ஆம்சாங் கூட்டம் நடத்துறாங்க. அப்ப நம்ம வலுவான இயக்கம் இருக்கும், ஆனா வழி நடத்துறதுக்கு ஆள்லாம் இருக்கும். அநேகமா இந்த பாராளுமன்ற தொகுதி காங்கிரஸுக்கு அப்படிங்கிறது ஒரு 90% உறுதியான ஒண்ணு. 90% இந்த தொகுதி காங்கிரஸ் தொகுதியா இருக்கிறது ஒண்ணு. வரப்போற கேண்டிடேட் யாருங்கிறது நமக்கு தெரியாது. அது அவங்க தலைமையில யாரை சொல்றாங்க, யார் அறிவிக்கிறாங்க முக்கியம். ஆனா வேலை செய்ய வேண்டிய பொறுப்பு அது மாநில நிர்வாகிகள் இருந்தாலும் சரி, அகில இந்திய நிர்வாகிகள் இருந்தாலும் சரி, வட்டார தலைவர், நகர்த்தலைவர் யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த பொறுப்பு இருக்கு. ஏன்னா இந்த பார்லிமெண்ட் பிஜேபியுடைய முக்கியமான பார்லிமெண்ட். சும்மா பொருளை கிடப்புறாங்களா இல்லை அவங்க கேண்டிடேட் நிற்க போறாங்களான்னு தெரியும். ஏன்னா அவங்க ஏற்றிருக்க கொள்கை சனாதனம். அவங்களுடைய கான்செப்டே டெல்லி அவங்க தலைநகர் இல்லை. அவங்களுடைய தலைநகர் டெல்லி இல்லை, அவங்களுடைய தலைநகர் காசி. அடுத்து அவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அவங்க அறிவிக்கப்படுறது காசி தான் தலைநகர்னு அறிவிக்கப்படுறாங்க. அவங்களுடைய கான்செப்ட் காசியிலிருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் பிஜேபி RSS கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படிங்கிறத அவங்க நிரூபிக்கிறதுக்கு இந்த ராமநாதபுரம் தொகுதி புரிய வைக்கிறாங்க. நாளைக்கு இதே தொகுதியில இப்ப இருக்கிற பாரத மோடி நிற்காருன்னா இந்த வெற்றியை யாராவது தடுக்க முடியுமா? மோடி இங்க கேண்டிடேட், நம்ம பிராக்டிகலா பேசுவோம். மோடி இங்க பிரசிடன்ட் கேண்டிடேட்னா இங்க வெற்றியை யாராலையும் தடுக்க முடியுமா? நம்ம கேண்டிடேட் ஜெயிச்சாலும் மோடி தான் ஜெயிச்சாலும் அனுபவிச்சுட்டு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னா அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி காங்கிரஸ் ராமநாட்டில் வருவாய் இருக்கும். நம்ம வருவாய் இருந்த காங்கிரஸ் தான். மானாமரில் இருந்து புதுக்கோட்டை வரைக்கும் காங்கிரஸ் எம்எல்ஏ தொகுதி தான். ஆனா ஏன் அந்த இதுக்கு நம்ம போக முடியும்? ஏன் நம்மளால இருக்க முடியும்? மாவட்ட தலைவர்கள் நல்ல ஆளுநர் போட்டுமே நம்மளால ஏன் வேலை செய்ய முடியும்? ஏன் அப்படின்னா ஒத்துழைப்பு நிறைய இடத்துல ஒத்துழைப்பு இல்லை. கட்சிக்குள்ள 1000 கருத்து வருவார்கள். ஆனா எதிர்க்க போகும்போது நம்மளும் அதே நிலைமையில் நம்ம இருக்கோம். எதிர்க்க போகும்போது நம்ம ஒத்துமையா போகணும். எதிர்க்க போகும்போது நம்ம பிரிச்சு போனோம்னா நம்ம ஈஸியாக காலத்தில் போயிட்டு இருப்போம். ஏன்னா இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பிஜேபியுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குங்கிறத நம்ம ஏற்றுக்கிறோம். அதை குறைக்க வேண்டியது, அதை எதிர்க்க வேண்டியது காங்கிரஸ்காரர் நம்மளுடைய கணக்கு. ஒரு தடவைக்கு பிஜேபி இந்த மாவட்டத்தில் ஜெயிச்சா குறித்து வச்சு கொடுங்க. அடுத்து எக்காரம் எந்த கட்சிக்கு ஜெயிக்க முடியும்? ஒரு தடவை பிஜேபிக்கு ஜெயிச்சிச்சு அப்படின்னா அடுத்த தடவை ஏன்னா அவன் இந்த ராமநாதபுரம் கோயம்புத்தூர் தொகுதியெல்லாம் அவன் குறி வச்சுட்டே இருக்கான். வந்துச்சு அப்படின்னா இந்த மாவட்டத்துடைய முதல் பணியாளர் யார் தெரியுமா? மேக்சிமம் சொல்றோம் இருக்கிற முகத்தோர் சமுதாயமும் இஸ்லாமிய சமுதாயம் இந்த மாவட்டத்தில். ஏன் அப்படின்னா அவங்க நிச்சயம் 2 சமுதாயத்தை பிரிச்சு விட்டு குளிர் காத்துருவாங்க. ஏன் அப்படின்னா பரமக்குடியிற்கு உதாரணம், பரமக்குடியில் இருக்கிற அதிகபட்சம் முக்கியத்துவம் இருக்கிற சமுதாயத்தில் இருக்கிற 50 பேரும் அங்க எங்க இருக்காங்க அப்படின்னா பிஜேபியில் இருக்காங்க. நான் இருக்கக்கூடிய இருக்கிற பகுதி முக்கியத்துவம் அதிகமாக இருக்கிற பகுதி, அதில் இருக்கிற அனைவரும் பிஜேபியில் இருக்காங்க. அன்னைக்கு நடந்த அந்த ராமர் கோயிலுடைய ஃபங்க்ஷனுக்கு அங்க இருக்கிற கிழக்கு கோயில் இருக்கிற 50 பேரும் பிளஸ் வைக்கிறாங்க. இப்ப எப்படி வந்துச்சு? ஏன்னா அதை நம்ம சொல்ல மறந்துட்டோம். ஏன்னா எந்த முக்குளத்தோர்ல தகவலா இருக்க பஸ்மன் முத்துராமலிங்கர் எந்த RSS பிஜேபி எதிர்த்தாரோ அதை முக்குளத்தோர் சமுதாயம் நம்ம கொண்டு போய் சேர்க்கல. அவர் முழுக்க எடுத்தார் RSS. ஆனா இன்னைக்கு அந்த சமுதாயம் மாறி. அப்ப அதை எடுத்து சொல்ல வேண்டியது பொறுப்பு ஒவ்வொரு
தொகுதியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தொகுதிங்கிறது 90% உறுதி செய்யப்பட்ட ஒன்று. அதே சமயத்தில் யாருக்கு கிடைச்சாலும் இந்த தொகுதியை ஜெயிக்கிறதுக்கு பொறுப்பு ஒவ்வொரு காங்கிரஸ்காரனுக்கு இருக்கு. அதை மட்டும் மனசுல வச்சு எந்த ஒரு காரணம் இருந்தாலும் விரைவில் இந்த மாவட்டத்துக்கு ஒரு மாவட்டத்தில் அறிவிப்பாங்க. நிச்சயம் அது நடக்கும். ஏன்னா இந்த மாவட்டத்துக்கு மாவட்டத்தில் வேணுங்கிறது அகில இந்திய தலைமை வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. நிச்சயம் ஒரு மாவட்டத்தில் போடுவாங்க. அது யாரெல்லாம் போட்டு போறாங்க, யாருடைய அனுதாபியான தலைவர்கள் போட்டு போறாங்க. ஆனா போட்டதுக்கு அப்புறம் தயவு கொடுத்து ஒத்துழைப்பு கொடுத்து இருக்கிற நிர்வாகிகளை வச்சு வேலை செஞ்சு இந்த தொகுதி பார்லிமெண்ட்ல ஜெயிக்கிறதுக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு ஒவ்வொரு காங்கிரஸ்காரனும் போராடணும், உழைப்புங்கிறத என் அணி சார்பாகவும் என் சார்பாகவும் இருக்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்.